அனைவருக்கும் வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசியது திமுக கூட்டணியில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது அவர் திருமாவளவன் கொளுத்தி போட்டது என்னவென்றால், டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள், இலவசங்களை ரத்து செய்யுங்கள் என்று சொன்னது. அது மட்டுமல்லாமல் தாங்கள் நடத்தும் மாநாட்டிற்கு அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்தது தான். தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு வைரலான செய்தியாக பரவி வருகிறது. அதாவது திருமாவளவன் கை வைத்த இடமானது மிக முக்கியமான ஒரு இடமான டாஸ்மாக் வருமானமாகும். டாஸ்மாக் கடைகளை முழுவதுமாக மூடிவிடுங்கள், இலவசங்களை ரத்து செய்து விடுங்கள் என்று சொன்னது மிகப்பெரிய அதிர்வலையை திமுக நிர்வாகிகள் மத்தியிலும் திமுக தலைவர்கள் மத்தியிலும் ஏற்படுத்தியுள்ளது. அதாவது வருகிற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் போதை மற்றும் மது ஒழிப்பு மாநாட்டை திருமாவளவனின் கட்சியின் அணியான மகளிர் விடுதலை இயக்கமானது நடத்துகிறது. அந்த மாநாட்டிற்கு அதிமுக வர வேண்டும் என்று திருமாவளவன் அழைப்பு விடுத்தது கூட்டணி கணக்கே மாறுகிறதா என்ற ஒரு பேசுபொருளாக மாறியுள்ளது. இதை குறித்து உடனடியாக அமெரிக்காவில் உள்ள தமிழகம் முழுவதும் திமுக தலைவருமான ஸ்டாலினிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு அவர்களுடைய மாநாடு அவருடைய விருப்பம் என்று பட்டும் படாமலும் பதில் தந்துவிட்டு அத்துடன் விட்டுவிட்டார். அதற்கு மேல் திருமாவளவன் பேசியது என்னவென்றால், தமிழகத்தில் மது மற்றும் போதை ஒழிப்பு முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் தமிழகத்தில் கள்ளச்சாராய்வு பலியானது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது 2006 முதல் 2024 வரை உள்ள இடைப்பட்ட காலத்தில் மட்டும் தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தால் 1589 பேர் பலியானதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. சென்ற ஆண்டு மரக்காணத்தில் 14 பேர் பலியானது தமிழகத்தையே உலுக்கி எடுத்தது. ஆனால் அதைவிட ஒரு கோரச் சம்பவமானது இந்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் காரணமாக 69 பேர் பலியானது மிகப்பெரிய அதிர்வலையை இன்று வரை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் பலியானவர்கள் பெரும்பாலானவர்கள் பட்டியலின சமூக மக்கள். அவர்கள் தினசரி கூலி வேலை பார்ப்பவர்கள். அவர்களை திருமாவளவன் சந்தித்த பொழுது அந்த மக்கள் கோரியது என்னவென்றால், எங்களுக்கு நஷ்டஈடாக பணம் தருவது பெரிய விஷயம் அல்ல, டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும், மது ஒழிப்பை முற்றிலுமாக நடைமுறைப்படுத்த வேண்டும், எங்களின் குடும்பத்தின் எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தின் விளைவாகத்தான் இந்த மாநாடானது நடத்தப்பட்டு வருகிறது. தற்பொழுது திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியான திருமாவளவன் தான் மது ஒழிப்பில் தீவிரமாக இருந்து வருகிறார். இது குறித்து அவரிடம் கேள்வி கேட்கையில், டாஸ்மாக் வருமானங்கள் மூலம்தான் இலவசங்கள் தரப்படுகிறது என்று கேள்வி கேட்டு, டாஸ்மாக் கடைகளை மூடினால் இலவசங்களும் தர முடியாது என்று கேட்டதற்கு திருமாவளவன் பேசுகையில், டாஸ்மாகில் தற்பொழுது 45,000 கோடி வருமானம் வருகிறது, அதை 50,000 கோடியாக உயர்த்த வேண்டும் என்று இலக்கு வைத்துள்ளார்கள். எந்த ஒரு இடத்திலாவது போதையிலிருந்து விடுபட மறுவாழ்வு மையம் உருவாக்கியிருக்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை. ஆனால் இலக்கு வைத்து ஏன் 50,000 கோடி அவர்கள் பெருக்க வேண்டும்? அப்படிதான் டாஸ்மாக் வருமானம் மூலம்தான் இலவசங்களை தர வேண்டும் என்றால் இலவசங்களை கைவிட்டு விடுங்கள், இலவசங்களை ரத்து செய்து விடுங்கள் என்று திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் மக்கள் மத்தியிலிருந்து இலவசங்கள் தர வேண்டும் என்று எந்த கோரிக்கையும் வரவில்லை. மாறாக தேர்தல் சமயத்தில் இலவசங்கள் தர வாக்குறுதி தரப்பட்டது. அது நல்ல திட்டமாக இருந்தாலும் டாஸ்மாக் வருமானம் மூலம்தான் தர வேண்டும் என்றால் இலவசங்களை ரத்து செய்து விடுங்கள், டாஸ்மாக் கடைகளையும் மூடிவிடுங்கள் என்று அவர் வலிமையான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் பிற மாநிலங்களில் டாஸ்மாக் கடைகள் இருப்பதை சுட்டிக்காட்டி தமிழகத்தில் இருப்பதாக நியாயப்படுத்த வேண்டாம். பீகாரிலும் குஜராத்திலும் மது ஒழிப்பு நடைமுறையில் இருக்கிறது. ஏன் தமிழகமே ஒரு முன்னோடி மாநிலமாக இந்தியாவுக்கு இருக்கக்கூடாதா என்று கேட்டது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது மொழி உரிமையில் போராடுவதில் தமிழகம் இந்தியாவுக்கு முன்னோடியாக இருக்கிறது, மாநில உரிமையை கோருவதிலும் தமிழகம் முன்னோடியாக இருக்கிறது. அப்படியெனில் தமிழகமே தாமாகவே முன்வந்து
டாஸ்மாக் கடைகளை மூடி மதுவை ஒழித்து ஏன் இந்தியாவிற்கு முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்கக்கூடாது என்று ஒரு வலிமான கருத்தை முன்வைத்துள்ளார்கள். இது கூட்டணியில் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் கூட்டணி கணக்கு மாறுகிறதா என்று விவாதம் செய்யும் அளவிற்கு இது சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு மேலாக மது ஒழிப்பு மாநாட்டிற்கு ஏன் அதிமுக அழைக்க வேண்டும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதற்கு திருமாவளவன் சொன்ன பதில் என்றால், மதுவை ஒழிக்க வேண்டும் என்று அதிமுக, திமுக மற்ற அனைத்து கட்சிகளையுமே கூறுகிறது. இப்படி அனைத்து கட்சிகளையுமே மது ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, திமுகவும் தேர்தல் அறிக்கையில் மதுவிற்கு நடைமுறைப்படுத்தப்படும், டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று சொன்னதால் அதை தற்போது நடைமுறைப்படுத்த வேண்டும், டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று அவர் மீண்டும் தனது வலிமையான கருத்தை முன்வைத்துள்ளார். தற்பொழுது தமிழக அரசியலில் திமுக கூட்டணி சலசலப்பையும் கூட்டணி கணக்குகள் மாறுகிறதா என்ற மிகப்பெரிய விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.